ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. ஓவரா சிரிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்கடி, சிரிக்கி மௌனுங்களா இங்க வாங்கடி. அதாவது இப்ப எதுக்கடி அப்படியே சிரிச்சியும் அழுதும் அப்படியே ரெண்டும் கன்றாவி கணக்கா இப்ப வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மூஞ்சி ஆல்ரெடி பார்க்க முடியாது, இதுல வந்து கன்றாவி கணக்கா இருக்கடி உங்க மூஞ்சி. இங்க வாங்கடி. அதாவது இதுல என்ன ஹைலைட்னா, இவங்களுக்கு இப்ப ஒரே ஒரு கவலை தான், ஏன் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த 4 ரூம்ல கட்டி பிடிச்சி கலவரம் பண்ணிட்டு இங்க வந்து எதுக்கு இவ்வளவு கண் கலங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன ரீசன்னா, ஜனவரி 9 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்ப அது ரிலீஸ் ஆகல. ஏன் இன்னத்துக்கு ரிலீஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் உள்ள பூந்து படப்படப்படம் ஓடி அப்படியே கெடுத்து போட்டானுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஓகே, ரைட், அதை விடுவோம். இப்ப ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகாதனால, அது ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா எங்கன்னா ஓரமா நின்று பிச்சை எடுத்து எங்கன்னா 200 ரூபா வாங்கி 2 பாவாடை புடவை கூட வாங்கி கட்டிங்க ஓடி இருப்பாளுங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லாம போச்சு. இப்ப எங்க போய் பிச்சை எடுக்குதுன்னு இவனுக்கு தெரியல. இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் எப்பன்னு வேற தெரியல. இப்ப அது வரைக்கும் நாங்க எவங்கிட்ட போய் உப்பு போட்டு நாங்க வந்து 200 ரூபா பிச்சை எடுக்கிறதுன்னு இப்ப வந்து ரொம்ப கவலை கிடத்துல இருக்கிறாளுங்க 2 பேரும். இங்க வாங்க இங்க. சரிடி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், கலவர கண்ணிகளா, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். அதாவது நீங்க உண்மையான பொம்பளைங்களா இருந்தா, ஒரிஜினலான உண்மையான பொம்பளைங்களா இருந்தா, உங்க ஆம்பளை சொல்ல மாட்டேன், உண்மையான பொம்பளைங்களா இருந்தா நீங்க 2 பேரும் ஜனநாயகம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ ஏதாவது ஒரு மூலையில இல்ல கக்குசு பின்னாடி இல்ல ஏதாவது ஒரு ஓரத்துல உட்காந்து படத்தை ரிவ்யூ பண்ணிருப்பாங்களா? அப்போ உங்களை அடிக்கிற அடியில கட்ட பறக்கும் கொட்டை. உங்களுக்கு தான் கொட்டையே இல்ல, நான் வேற நீங்க ஆம்பளைங்களா இருந்தா. சரி, நீங்க அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, வழக்கம் போல நீங்க சேரியை கட்டின்னு ஏதாவது ஒரு மூலையில நிக்கிறீங்க. உங்களை நாங்க புலகிறோம். என்ன சொல்றா? நீங்க வாங்க நீங்க.